பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான வேளையில் ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிந்தித்து பார்க்கும்போது எல்லாவற்றிலும் சிறந்தது எது என்பதான ஒரு காரியம். பார்த்தீங்களா, தி பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு பார்த்தா, பணமா, அந்தஸ்தா, புகழ்ச்சியா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் நிலையா நிற்காது, எல்லாம் அப்படியே போயிடும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வருஷப்படுத்தி பார்க்கும்போது பணம் என்று எடுத்துக்கொண்டால் அது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ரெண்டாவது அந்தஸ்து என்று எடுத்துக்கொண்டா அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாய் போய்விடும். நிலையானது ஒன்றுமே இல்லை. ஆகவே எல்லாம் மாறி போகும், காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப. ஆனா நேசம், பாசம் இவைகளை உள்ளடக்கினதான அன்பு, அந்த அன்பு பார்த்தீங்கன்னாக்காங்க என்னைக்கும் சிறந்திருக்குங்க. நண்பனிடத்திலிருந்து அன்பு வருகிறது, பெற்ற தாயினிடத்திலிருந்து அன்பு வருகிறது, தந்தையினிடத்திலிருந்து அன்பு வருகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனிடத்திலிருந்து அன்பு வருகிறதாம். இதுதாங்க நிலைத்து நிற்கக்கூடியதான ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்க பைபிள்ல, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்து அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவராய் இருக்கிறாராம். இதை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:18 வாசிக்கிறோம். இன்னுமாய் அதிகமாய் சொல்ல போனால் இறைவனுடைய அன்பு ஒரு வித்தியாசமானது. அது தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்பு. பிதா தமது குமாரனை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்மேலே இதோ அர்ப்பணித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாயிருப்போம். ஆச்சுங்களா? அன்பு நேயத்தை காண்பிப்போம். நேசமாய் நடந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு நிலைத்து நிற்கிறதான ஒரு ஆசீர்வாதமாயிருக்கும். இதை காட்டிலும் பெரியது எதுவுமே இல்லை.